இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான கதையை தான் கேட்க போறோம். அது தி டைரி ஆஃப் எ சிஓ புத்தகத்தோட முக்கியமான கருத்துக்களை சொல்ற கதை. ஸ்டீவ்னு ஒருத்தன் இருந்தான். சின்ன வயசுலயே கஷ்டப்பட்டு வளர்ந்தவன். எப்படியாவது பெரிய ஆளாகணும்னு வெறி. நிறைய பிசினஸ் பண்ணி பார்த்தான். சிலதுல ஜெயிச்சான், சிலதுல தோத்தான். ஆனா அவன் கத்துக்கிட்ட பாடங்கள் தான் அவன் ஒரு பெரிய சிஓ ஆக்குச்சு. அவன் தன்னோட அனுபவங்களை ஒரு டைரியில எழுதுற மாதிரி இந்த புஸ்தகம் இருக்கு. அதுல அவன் சொல்ற முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, உண்மையா இரு, பி ஆத்தென்டிக். நீ நீயாவே இருந்தா தான் மத்தவங்க உன்னை நம்புவாங்க. நடிக்க தேவையில்லை. உன் பலம் பலவீனம் எல்லாத்தையும் ஏத்துக்கோ. மத்தவங்கள கவனி, லிசன் மோர். நீ ஒரு தலைவனா இருந்தா எல்லாரையும் பேச விடணும். அவங்க சொல்றதுல இருந்துதான் நிறைய கத்துக்க முடியும். ஆணவமா எனக்கு எல்லாம் தெரியும்னு இருந்தா முன்னேற முடியாது. தைரியமா முடிவெடு. மேக் டஃப் டிசிஷன்ஸ். சில நேரத்துல கஷ்டமான முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியாது. ஆனா கம்பெனிக்கும் சரியான விஷயத்துக்கும் எது முக்கியமோ அதை தயங்காம செய்யணும். தொடர்ந்து கத்துக்கிட்டே இரு. கீப் லேர்னிங். உலகம் எப்பவும் மாறிட்டே இருக்கு. நீயும் புது விஷயங்களை கத்துக்கிட்டே இருந்தா தான் நிலைச்சு நிக்க முடியும். படிக்கிறதுக்கும் புதுசா ட்ரை பண்றதுக்கும் எப்பவும் தயாரா இரு. உன்னோட மன ஆரோக்கியத்தை பாத்துக்கோ. பிரையோரிட்டைஸ் மென்டல் ஹெல்த். நீ நல்லா இருந்தா தான் உன் கம்பெனியை நல்லா பாத்துக்க முடியும். அதனால உடம்புக்கும் மனசுக்கும் ரெஸ்ட் கொடு. தியானம் பண்ணு, உடற்பயிற்சி செய், உனக்கு பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. இப்போ இந்த ஒவ்வொரு கருத்துக்கும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். உண்மையா இரு, பி ஆத்தென்டிக். ஸ்டீவ் ஒரு பெரிய இன்வெஸ்டரை பார்க்க போறான். முன்னாடி எல்லாம் அவங்களுக்காக பொய்யான இமேஜை காட்ட ட்ரை பண்ணுவான். ஆனா இந்த முறை அவன் தான் எப்படிப்பட்டவன், அவனோட கம்பெனி என்ன பண்ணுதுன்னு வெளிப்படையா பேசினான். அந்த நேர்மையே இன்வெஸ்டரை இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. மத்தவங்களை கவனி, லிசன் மோர். ஸ்டீவ் அவனோட டீம் மீட்டிங்ல எல்லாரையும் அவங்க ஐடியாக்களை சொல்ல சொன்னான். ஒரு ஜூனியர் டீம் மெம்பர் சொன்ன ஐடியா கம்பெனியோட பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணுச்சு. அன்னைக்கு அவன் மத்தவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுக்கறதோட முக்கியத்துவத்தை உணர்ந்தான். தைரியமா முடிவெடு. மேக் டஃப் டிசிஷன்ஸ். ஸ்டீவ் அவனோட கம்பெனில சரியா வேலை செய்யாத சில சீனியர் ஆட்களை வேலையை விட்டு தூக்க வேண்டியிருந்தது. அது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா அந்த முடிவு கம்பெனியோட வளர்ச்சிக்காக ரொம்ப முக்கியம்னு அவன் நம்பினான். தொடர்ந்து கத்துக்கிட்டே இரு. கீப் லேர்னிங். ஸ்டீவ் அவனோட பிஸியான ஷெட்யூல்லையும் புது பிசினஸ் ட்ரெண்ட்ஸ் பத்தி படிக்க நேரம் கண்டுபிடிப்பான். வேற கம்பெனி சிஓக்களோட பேசுவான். அவங்க அனுபவங்களை கவனிப்பான். அந்த அறிவு அவனுக்கு புதுசா யோசிக்கவும் ரிஸ்க் எடுக்கவும் ஹெல்ப் பண்ணுச்சு. உன்னோட மன ஆரோக்கியத்தை பாத்துக்கோ. பிரையோரிட்டைஸ் மென்டல் ஹெல்த். ஸ்டீவ் ஒரு சமயத்துல தொடர்ந்து வேலை செஞ்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டான். அப்போ அவன் டெய்லி மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சான். வாரத்துல சில நாள் ஜிம்முக்கு போனான். அதனால அவனோட எனர்ஜி லெவல் அதிகமாகி வேலையிலையும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சது. தி டைரி ஆஃப் எ சிஓ புஸ்தகம் ஒருத்தனோட தனிப்பட்ட அனுபவங்களை வச்சு ஒரு நல்ல தலைவன் எப்படி இருக்கணும்னு சொல்லுது. இது வெறும் பிசினஸ் பத்தி மட்டும் இல்ல, நம்மளோட லைஃப்ல எப்படி உண்மையா இருக்குது. மத்தவங்களை கவனிப்பது, கஷ்டமான முடிவுகள் எடுப்பதுன்னு நிறைய விஷயங்களை பத்தி பேசுது. ஸ்டீவோட டைரி பக்கங்களை படிச்சா நம்மளும் நிறைய கத்துக்கலாம். இது மாதிரி நிறைய புத்தகத்தை பத்தி நான் உங்களுக்கு சுவாரஸ்யமான கதையா சொல்றேன். உங்களுக்கு கேட்கவும் புரிஞ்சுக்கவும் ஈஸியா இருக்கும். இன்னொரு நல்ல புஸ்தகத்தோட உங்களை வந்து பாக்குறேன். நன்றி.